உலக ஏகாதிபத்தின் உச்சத்தில் இருந்த பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசு இஸ்ரவேலின் தேவனை பரலோகத்தின் தேவன் என்று அறிக்கை செய்தது ஒரு மாபெரும் சரித்திர நிகழ்வாகும். கோரேசு பிறப்பதற்கு சுமார் 180 ஆண்டுகளுக்கு முன்பே ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய பெயரை குறிப்பிட்டு தீர்க்கதரிசனம் உரைத்தார். இது மிகவும் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம். தேவன் கோரேசை என் மெய்ப்பன் என்றும் நான் அபிஷேகம் பண்ணினவன் என்றும் அழைக்கிறார். யூதர்கள் பாபிலோனில் 70 வருடங்கள் அடிமைகளாக இருப்பார்கள் என்று எரேமியா முன்னறிவித்திருந்தார். இந்த 70 வருடங்கள் முடிவடைந்த போது சரியாக கோரேசு ராஜா பாபிலோனை கைப்பற்றினார். எரேமியா மூலமாக சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியே தேவன் கோரேசின் ஆவியை ஏவினார். பாபிலோன் ராஜா பெல்ஷாத்சார் காலத்தில் சுவரில் கைவிரல்கள் எழுதிய சம்பவமும் அன்றிரவே பாபிலோன் வீழ்ச்சியடைந்ததும் நமக்கு தெரியும். இதை சாதித்தது கோரேசின் இராணுவமே. நேபுகாத்நேச்சார் தேவாலயத்திலிருந்து கொள்ளையடித்துக் கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களை கோரேசு பத்திரமாக எண்ணி யூதர்களின் தலைவனான செஸ்பாத்சாரிடம் திரும்ப ஒப்படைத்தார். கோரேசு ராஜாவின் சரித்திரம் உலகத்தின் சாம்ராஜ்யங்களும் ராஜாக்களின் இருதயங்களும் தேவாதி தேவனின் கரங்களில் நீர்க்கால்களைப் போல இருக்கிறது என்பது